பாடங்களில் பெற்றுள்ள மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த மதிப்பெண்கள் அனைத்தையும் கூட்டி 10ஆல் வகுத்தோம்னா சராசரி கிடச்சிடும். ஸோ இது வந்து டைரக்ட் ஃபார்முலா. இப்போ நமக்கு கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய உத்திகளை இங்கே பார்ப்போம். அந்த வகையில் முதல்ல இதுபோல் எக்ஸ் என்ற ஒரு சரியான மதிப்பிற்கு பதிலாக ஒய் என்ற தவறான ஒரு மதிப்பை கூட்டப்படுமேயானால் அந்த சரியான சராசரி என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சரியான சராசரி காண்பதற்கு அவங்க ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ள தவறான சராசரி கூட எக்ஸ் மைனஸ் ஒய் பை என் அப்படின்ற இந்த எண்ணை கூட்டும் பொழுது நமக்கு சரியான சராசரி கிடைத்துவிடும். இதில் எக்ஸ் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக இருக்க வேண்டிய நம்பர், ஒய் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறுதலாக கூட்டப்பட்டுள்ள நம்பர்னு சொல்லலாம், என் அப்படின்றது மொத்த மதிப்புகளினுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா